வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வட மாகாண கல்வி திணைக்களம் நடாத்திய திறமைந்து புலமை பரீட்சைக்குரிய வினாத்தாள் பார்க்க போகிறோம். 2024 புலமை பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்காக முன்னோடி பரீட்சை ஒன்றுடைய வினாத்தாள் ஒன்றுக்குரிய பகுதி ஒன்றுக்குரிய கேள்வியை பார்க்க போகிறோம். இதில் 21 to 30 வரையான வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு 1 to 20 வரையான வினாக்களை விளங்கப்படுத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஐக்கியம் ரெசிபியில் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் 21 to 30 வரையான வினாக்களை பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் 21வது வினாவுக்கு போவோம். 21வது வினா பாருங்க. பண்ணை ஒன்றில் ஆடுகளும் கோழிகளுமாக 60 உள்ளன. அங்குள்ள ஆடுகளின் கால்களின் மொத்த எண்ணிக்கையும் கோழிகளின் கால்களின் மொத்த எண்ணிக்கையும் ஒன்றுக்கொன்று சமனாகும் எனின் அங்குள்ள கோழிகள் எத்தனை? இப்போ கேள்வியை நாங்கள் என்ன செய்யணும்னா பிரிச்சறிஞ்சு வாசிக்க வேணும். பண்ணை ஒன்றில் ஆடும் கோழியும் சேர்த்து 60, அதை விளங்கிக் கொள்ளணும். அங்குள்ள ஆடுகளின் கால்களின் மொத்த எண்ணிக்கையும் கோழிகளின் கால்கண்ட மொத்த எண்ணிக்கையும் ஒன்றுக்கொண்டு சமனாகும் எனின் அங்குள்ள கோழி எத்தனை என்று கேட்டிருக்கு. இந்த கேள்வியின் சுருக்கம் என்னென்னு சொன்னால், ஆடும் கோழியும் சேர்த்து 60 இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டுக்கு 4 கால், ஒரு கோழிக்கு 2 கால்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது, ஆடுகளின் கால்கண்ட எண்ணிக்கையும் கோழியின் கால்கண்ட எண்ணிக்கையும் சமனாக இருக்குன்னு இந்த கேள்வியில் சொல்லப்படுறது. அடுத்தது ஆடுகளும் கோழிகளுமாக மொத்தம் 60 இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கேட்ட கேள்வி கோழிகள் எத்தனை? அப்போ இதை நாங்கள் இலகுவாக செய்கிறோன்னு சொன்னால் நீங்கள் விடையை வைத்து கொண்டே நீங்கள் இந்த கேள்வியை செய்து கொள்ளலாம். முதலாவது விடை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது விடை 20 கோழி என்று சொன்னால் 20 கோழி என்றால் ஒரு கோழிக்கு 2 கால். அப்போ 20 2ஆல் பெருகிக்கொள்ளுங்க. 0 இது 2 4, அப்போ 40 கால் வரும். அடுத்தது 20 கோழி என்றால் 60 மொத்தமாக ஆடும் கோழியும் சேர்த்து 60 20 கோழியை கழிச்சோம்னு சொன்னால் 40. அப்போ 40 ஆடு பேர். 40 ஆடுன்னு சொன்னால் நான் ஒரு ஆட்டுக்கு 4 காலண்டா 4ஆல் பெருக்க வேண்டாம். 0 14, அதாவது 160 காலும் கோழிக்கு 40 காலும் என்று சொல்லப்படுறதால இது பிழையாக அமைகின்றது செய்முறை. ஏனென்றால் இந்த விட வராது. ஏனென்றால் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஆடும் கோழியின் கால்கண்டதுக்கு சமனண்டா. இது 40 கோழியின் கால் 40, ஆட்டின் கால் 40 இருக்கணும். அப்போ இது சமன் இல்லை. அப்போ முதலாவது விட வராது. அடுத்த ரெண்டாவது இதே மாதிரியே நீங்கள் செய்து கொள்ளுங்க. 30 கோழி என்று சொன்னால் ஒரு கோழிக்கு 2 கால். அப்போ 2ஆல் பெருக்குங்க 30, 0 3 6, 60 கால் வந்திருக்கு. அப்போ ஆட்டுக்கும் 60 கால் மொத்தம் இருக்க வேணும். அப்போ மிச்சம் உங்களுக்கு தெரியும், 60 மொத்தமாக ஆடும் கோழியும் 30 கழித்தம் என்று சொன்னால் 30 பேர். 30 ஆடுன்னு சொன்னால் 30 4ஆல் பெருக்கணும். ஒரு ஆட்டுக்கு 4 கால், 0 4 12 120 60 பெறுது. அப்போ சமன் இல்லை. அப்போ இதுவும் பெறா. அப்போ மூன்றாவது விட சரியான அமையும். அதையும் பார்ப்போம் எப்படி அமையுதுன்றதை பார்த்து கொள்வோம். 40 கோழி என்று சொன்னால் கோழிக்கு கால் 2, 2ஆல் பெருக்கும் 0 2 4 8 80 கால் வருது. உங்களுக்கு தெரியும் 40, அதாவது 60 மொத்தம் ஆடும் கோழியும் அதில் கோழி 40 என்று சொன்னால் மீதமாக 20 ஆடு வரும். 20 ஆடுன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்கு 4 கால். இப்போ 4ஆல் பெருக்கும் 0 4 8. அப்போ இதுவும் 80 கால், இதுவும் 80 காலாக வாரதால்
அங்கே இருக்கிற கோழியின் எண்ணிக்கை 40 அமைகின்றது. ஆடின் எண்ணிக்கை 20 அமைகின்றது. அடுத்த 22வது கேள்விக்கு போவோம். 22வது கேள்வியை பாருங்கள். இது ஒரு விளையாட்டு செயல்முறையாகும். அருகே உள்ள உருவில் உள்ளவாறு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குறித்தவாறு ஆங்கில எழுத்துக்கள் கொண்டதான உரு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் முதலாவது தடவை ஒலி எழுப்பும் போது எதிர்பக்கத்துக்கு ஆங்கில எழுத்துக்களை இடம் மாற்ற வேண்டும். இரண்டாவது தடவை ஒலி எழுப்பும் போது வலஞ்சுழியாக உள்ள பக்கத்துக்கு இடம் மாற்ற வேண்டும். மேலுள்ள ஒழுங்கில் இரண்டாவது தடவை மணி ஒலித்தபின் அப்போ பிள்ளைகளே, இந்த கேள்வியின் சுருக்கம் என்னென்றால், ஒரு விளையாட்டு உண்டு. அதுக்குள்ள அது படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. மாணவர்களை ஆங்கில எழுத்த முதல்ல என்ன செய்யணும்னா எதிர்பக்கமாக இடம் மாற்றணும். இப்போ உதாரணமாக இந்த ஏ என்றதுக்கு எதிர்பக்கம் சி, ஹெச் என்றதுக்கு டி என்பதற்கு பி, இ என்பதற்கு ஜி வரும். அப்போ இதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா நாங்கள் எதிர்பக்கத்துக்கு இடம் மாற்ற வேணும். பிறகு விலஞ்சுழி, உங்களுக்கு தெரியும், மணிக்கூடு சுற்றுற பக்கம் விலஞ்சுழிக்கு எடுத்த இடம் மாற்ற செய்ய வேண்டும். அப்படி செய்யப்பட்ட முடியாக கேட்டிருக்கு. முதல் எதிர்பக்கம் மாற்றிக்க நாங்கள் அவதானிக்கணும். இந்த ஏ என்ற எழுத்து இங்கே வரும், சி என்ற இடத்துக்கு வரும். இந்த சி என்ற எழுத்து எங்கே போகுது? ஏ என்ற இடத்துக்கு வரும். அடுத்தது இந்த ஜி என்ற எழுத்து எங்கே போகுது? இங்கே போகுது. எங்கே போகுது? இந்த இடத்துக்கு போகும். இந்த இ என்ற எழுத்து இங்கே வரும். அடுத்தது பி என்ற எழுத்து டி என்ற இடத்துக்கு போகும். அதேமாதிரி டி என்ற எழுத்து பி என்ற இடத்துக்கு வரும். அடுத்தது எஃப் என்ற எழுத்து ஹெச் என்ற இடத்துக்கு போகும். ஹெச் என்ற எழுத்து எஃப் என்ற இடத்துக்கு வரும். அப்போ இது வந்துட்டு. அப்போ இது எதிரெதிர மாற்று. இரண்டாவது மணி ஒலி கேட்க, அதான் இரண்டாவது மணி ஒலித்த என்னடா கண்டா விலஞ்சுழியாக இடம் மாற்றணும்ன்றா இடம் மாறிக்கொண்டோம். அப்போ இந்த ஜி என்ற இடத்து இதில் வரும், எங்கள் டி என்ற இடத்துக்கு. அப்போ இந்த டி என்ற இடத்துக்கு இந்த ஜி வரும். அப்போ ஒவ்வொன்றும் இறங்கி கொண்டு வரும். அதே சி என்றது ஜிக்கு வரும், எஃப் என்றது எங்கே வரும்? டி என்ற இடத்துக்கு வரும். இந்த பி என்ற இடத்து எஃப் என்ற இடத்துக்கு வரும். இ என்றது பி என்ற இடத்துக்கு வரும். ஏ என்ற இப்படியே மாறும். அப்போ மாறைக்குள்ளே உடையாக மூன்றாவது விட வரும். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது உடையங்களை நீங்கள் கோடு போட வரும். அடுத்த கேள்வி. அடுத்த பாருங்க, 23வது கேள்வி. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி பேருந்து ஒன்று செல்கின்றது. பேருந்திலுள்ள ஆண்களின் எண்ணிக்கை அதிலுள்ள பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசியாகும். 13 பெண்கள் பேருந்திலிருந்து இறங்கினார்கள். 5 ஆண்கள் பேருந்தில் ஏறுகின்றனர். இப்போது ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமமாகின்றது. ஆரம்பத்தில் பேருந்தில் இருந்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டு. இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி பேருந்து ஒன்று செல்கின்றது. பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை அதிலுள்ள பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசி ஆகும். 13 பெண்கள் பேருந்திலிருந்து இறங்கினோம். 13 பெண்கள் பேருந்திலிருந்து இறங்கினோம். அதோடு அங்கால கவனிக்க வேணும், 5 ஆண்கள் ஏறினோம். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் மடங்கை பார்க்க வேணும். என்ன மடங்கு சொல்லப்படுது என்றதை அவதானிக்கும். ஆண்களின் எண்ணிக்கை அதிலுள்ள பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசி. பெண் ஒரு மடங்கண்டா அல்லது பெண்ணை 2 மடங்கண்டு வைப்போம். பெண் 2 மடங்கண்டா ஆண் 1 மடங்காக இருக்கு. ஏன்? அரைவாசி. அங்கே சொல்லப்படுது. எங்கே சொல்லப்படுது? ஆண்களின் எண்ணிக்கை அதுள்ள பெண்களின் எண்ணிக்கை அரைவாசிண்டா பெண் 2 மடங்கண்டா அதில் அரைவாசி 2 அரைவாசி 1 ஆண் 1 மடங்காக இருக்கு. அரைவாசி.
சரியா சொல்கிற விளங்குதா? அதை வைத்து கொண்டு நாங்கள் விடையை வைத்து கொண்டு செய்யலாம். 54 மொத்தம், அதாவது ஆரம்பத்தில் இருந்தார்கள் 54 சொன்னால் 54 நாங்கள் 3ஆல் பிரிக்க போகிறோம். ஏன்னா மொத்த மடங்கு 3, ஆணும் பெண்ணும் மொத்த மடங்கு 3, பெண் 2 மடங்கு நான் 1 மடங்காக பிரிக்க போகணும். 5ல் 3 ஒரு தரம், 3 3 கழித்தம் 2, இந்த 4 மடங்கும் 24 8 8 18 3 24. அப்போ 1 மடங்கு எத்தனை? 18 வேணும். இங்கே 1 மடங்கு யார்? 1 மடங்கு யாருன்றதை பார்க்கணும். இங்கே 1 மடங்கு அப்போ 1 மடங்கு 18 பிரித்து வரைக்க இப்போ ஒரு மடங்கு தான் பெறும். அப்போ 18 ஆணாக இருக்கும். 18 ஆண் 2 மடங்கு, அது இந்த 2 மடங்கு அண்டைக்குள்ளே 18 இந்த 2 மடங்கு 36. அதுக்கு என்ன சொல்ல மாட்டேன், நீங்கள் 18 2ஆல் பெருக்க. இப்போ இதுதான் இது ஆரம்பத்தில் இருந்தாண்டா. இப்போ ஏறுகிற பெண்கள் எத்தனை பேர்? 13 பேர் பெண்கள் ஏறினம் இறங்கின 13 பெண்கள் இறங்கினோம்டா 13 கழிக்கணும். அதேமாதிரி ஏறினோம்டா அதுக்குள்ளே போய் சேரினம் தான் 5 ஆண்களை 5 கூட்டினா சமனாக வந்தால் இங்கே இருக்கிற ஆக்கள் 54 உடையாக வரும். அப்படி விளையாட்டி மற்றபடியாக பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் 8ஐயும் 5ஐயும் கூட்ட வேணும். 5 பேர் ஏறினம் இல்லை 18ஓட முதல் 18 பேர் இருக்கணும்டா அதோட 5 பேர் ஏறினோம்டா அந்த 5 கூட்டணும் ஆண்களுக்கு. அப்போ 8ஐயும் 5 கூட்டினா 13, 3 எழுதி ஒரு மீதி, இங்கே அந்த ஒரு மீதி போகும் 23 பேர் 23 பேர். அடுத்து இங்கே கழிக்க வேணும். ஏன்னா 13 பேர் இறங்கினம் பெண்கள். 6லேருந்து 3 போனால் 3, 3லேருந்து 1 போனால் 2, அப்போ 23, இதுவும் 23. அப்போ சமனாயிருக்கு இறைக்குள்ள, அதாவது 5 ஆண்கள் இறைக்குள்ள 13 பெண்கள் இறங்கைக்குள்ள சம எண்ணிக்கையாக காணப்படுகிறது. எனவே 54 பேர் தான் முதல்ல இருந்தது. முதலாவது விட சரியான விடையாக அமையும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 24வது கேள்வி. 15 பேர் பங்கு பெற்ற திட்டமிடப்பட்டிருந்த, அதாவது 15 பேர் பங்கு பெற்ற திட்டமிடப்பட்டிருந்த பயணத்துக்கான பேருந்து கட்டணமாக ஒருவருக்கு ரூபாய் 300 என திட்டமிடப்பட்டிருந்தது. ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுத்து நாங்கள் எங்கே செல்ல வேணும், பயணத்துக்கு செல்வதென்று தீர்மானிச்சிருக்கிறோம். எங்கே போகிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். 300 ரூபா படி. பயண வேளையின் போது 3 பேர் பங்கு பெற்றாமையினால் 3 பேர் அந்த என்ன பயணத்தில் பங்கு பெற்ற இல்லையா, குறித்த பேருந்து கட்டணத்தை எல்லா பங்கு பெற்றினர்களிடையே சமனாக பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த 3 பேர் வரையில் அந்த 3 பேர் வராத காரணத்தால் அந்த 3 பேருக்குரிய பணத்தையும் அந்த போகிற மெட்டாக்கள் போராக்கள் தான் போடணும் என்று சொல்லப்படுது. ஏனின் குறித்த பயணத்துக்கு ஒருவர் மேலதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டணம் யாதென்று கேட்டிருக்கு. மேலதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டணம் யாதென்று கேட்டிருக்கு. இப்போ எப்படி என்று பார்ப்போம். முதல்ல என்ன நடக்கும், மொத்தம் 15 பேர் என்றால் நாங்கள் 300, ஒரு ஆள் 300 அப்படி என்றால் 300 என்ன செய்யணும்னு சொன்னால் 15ஆல் பெருக்கணும். சரியா, 300 15 பேர், ஒரு ஆள் 300 அப்படி 15 பேர் பெருக்கிற வேணும்னு சொன்னால் அந்த பயணத்துக்காக திட்டமிடப்பட்ட மொத்த பணத்தை கண்டுபிடிக்க வேணும். அப்போ நான் பெருக்குவோம். 500 500 500 5 3 15 400 400 4 3 இப்போ கூட்டுவோம். 0 0 5 4. அப்போ
4500 ரூபா தான் அந்த பயணத்துக்கான மொத்த பணம். அப்போ இந்த 4500ஐயும் 15 பேரும் கொடுத்துருந்தா 300 ரூபா பாடி 4500 ரூபா வரும். ஆனால் இங்கே என்ன நடக்கு, 3 பேர் பங்கு பெற்றது என்று சொன்னால் 3 பேருக்குரிய பணம் என்ன நடக்க போகுது, இல்லாமல் போகும். அப்போ 4500ல் 300, அதாவது 300 ரூபாய், அதாவது 300 ரூபாய் ஒரு ஆள் கொடுக்குறாரு. அப்போ இந்த 3 பேரும் கொடுக்காதால 300 நாங்கள் 3ஆல் பெருக்க வேணும். ஏன்னா 3 பேர் கொடுக்க மாட்டேன். 300 300 3 9. அப்போ 900 ரூபா காசு இல்லாமல் போகும். 4500 ரூபா தான் தேவை. ஆனால் 900 காணாமல் இருக்குமே சொன்னால் 3 பேர் அந்த பயணத்தில் பங்கு பெற்றேன்னு சொல்லியிருக்கு. அதால் இந்த 900 ரூபாயை எத்தனை பேர் சேர்ந்து செய்யணுமென்றதை பார்க்கணும். எத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கணுமென்ற 900 ரூபா காசு தான் தேவை இன்னும். ஏன் அந்த 3 பேர் பயணம் செல்லல. அப்போ அந்த 900 ரூபாயை மீதமாக இருக்கிற, அதாவது 15 பேரில் 3 பேர் போனால் 12 பேர் தான் சேர்ந்து கொடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், 900ஐ 12ஆல் பிரிக்க வேணும். என்ன 12 பேர் தான் பிரிக்கணும். 12 பேரும் பங்கிட வேணும். என்னென்ன 900 பாருக்கான போய் பிரிக்க வேணும். அப்போ நாங்கள் பிரிப்போம். 9 கையில் 90க்குள்ள 7 17 84 கழித்தமண்டா 0 அடுத்த 6. இந்த 0 60. 60ல் எத்தனை பார்க்கணும், 5 15 60. அப்போ ஒரு பங்கு தானே பிரிக்க வர, ஒரு ஆள் செலுத்த வேண்டியது 75 ரூபாய். 2 உடை 75 ரூபாய் மேலதிகமாக செலுத்த வேணும். இதற்குரிய காரணமே 75 செலுத்த வேண்டி வந்தது, 3 பேர் பங்கு பெற்ற இல்லை. அடுத்த 25வது கேள்வியை பார்ப்போம். அடுத்தடுத்து வெறும் 5 எண்களில் உள்ளன. அதாவது அடுத்து வெறும் 5 எண்கள் உள்ளன. இப்போ 3, 2, 4, 5, 6, 7 அப்படி அடுத்தடுத்து பக்கத்து எண்கள். அவற்றில் முதலாவது எண்ணிலிருந்து ஒன்று விட்டு ஒன்று ஒற்றை எண்ணாகும். இப்போ முதலாவது எண்ணிலிருந்து ஒன்று விட்டு ஒன்று ஒற்றை எண் ஆகும். முதலாவது எண் ஒற்றை எண்ணா. இப்போ 3 1 விட்டு 2 அடுத்த 4 இருக்கும். அடுத்து 1 விட்டு 5 இருக்கும். பிறகு 5 அதுக்கு பிறகு இரட்டை எண் இருக்கும். அதுக்கு பிறகு ஒற்றை எண் இருக்கும். ஒன்று விட்ட ஒன்று ஒற்றை எண்களாகும். அவற்றின் கூட்டுத்தொகை 39 எண்ணின் அங்குள்ள இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 8. அப்போ என்னென்னு சொன்னால் இதில் கவனிக்க வேணும். நீங்கள் இதில் 39 ஒற்றை எண்ணுன்ற கூட்டுத்தொகை. சரி, அப்போ எங்களுக்கு இரட்டை எண்ணுன்ற கூட்டுத்தொகை நீங்கள் என்ன சொல்லணுமெண்டா பிள்ளைகளே, 39 அந்த ஒற்றை எண்ணுன்ற கூட்டுத்தொகையையும் அதே மாதிரி அடுத்த கவனிக்க வேணும். இந்த இரட்டை எண் இருக்குத்தானே, இரட்டை எண்ணுன்ற கூட்டுத்தொகையை கூட்ட வேணும். அப்போ இரட்டை எண்ணுன்ற கூட்டுத்தொகையை நீங்கள் எங்கே பார்க்குறன்ற ஒரு குழப்பம் இருந்தானே, இரட்டை எண்ணுன்ற கூட்டுத்தொகை நீங்கள் எங்கேயும் பார்க்க தேவையில்லை, இங்கே பார்க்கலாம், விடையோடு நீங்கள் பார்க்கலாம். அப்போ முதலாவது பாருங்கள், 39 ஒற்றை எண்ணுன்ற கூட்டுத்தொகை. அதை எடுத்துக்கொள்ளுங்க. 39 ஒற்றை எண்ணுன்ற கூட்டுத்தொகை. இரட்டை எண்ணுன்ற கூட்டுத்தொகை 26 என்ற முதலாவது கூடிய நான் பார்க்குறேன் 26. அப்போ அது 2ஐயும் நீங்கள் முதல்ல கூட்டுங்க. கூட்டினீங்கன்னு சொன்னால் 9 6 15 ஒரு மீதி 3 5 3 2 5 5 6 65. இந்த 65 நீங்கள் என்ன செய்யணுமென்ற பிள்ளைகளே, 5 எண்ணான 5 எண் தொடர்ந்து வரால் 5ஆல் பிரிக்கவும். அப்போ பிரித்தோம்னா 6,00,000 பார்க்கணும். 5 ஒரு முறை 5 கழிச்சோம்னா 1 15ல் 3. அப்போ 13 என்ற எண். இப்போ நாங்கள் 5 எண்ணு சொன்னால் 65 5ஆல் பிரித்தோம்னா இந்த 13 நடுவெண்ணாக வரும். 13 அதுக்கு முன்னால் 12 அதுக்கு முன்னால் 11
13க்கு பின்னால் 14, 14 பின்னால் இந்த 5 எண்ணும் தான் இது. அடுத்தடுத்து வரும் 5 எண்கள் இந்த 5 தான். அப்போ இந்த 5 எண்களும் சரியோன்றதை உறுதிப்படுத்தணும். அப்படி என்றால் இந்த இரட்டை எண்களில் கூட்டைக்குள்ள என்ன வருதாம் 26 வருவது ஒன்று பார்க்க பெருமே இங்கே 14 இங்கே 12. அப்போ இது ரெண்டும் தான் இங்கே இரட்டை எண். அப்போ ரெண்டையும் கூடனா 26 வரும். அடுத்த இந்த 11ஐயும் இந்த 13ஐயும் இந்த 15ஐயும் கூட்டினா 39 வரும் என்றதை கவனிப்போம். அப்போ சார் அடுத்த விட வராத ஒன்று பார்க்கணும். அடுத்த விட வராதுன்றதை நான் உங்களுக்கு எப்படி என்றதை உறுதிப்படுத்தி செய்தார்தான். நீங்கள் என்ன செய்யணுமென்றது உங்களுக்கு ஞாபகம். ஒற்றை எண் 39ஐயும் இரட்டை எண் 2வது 36ஐயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஐயும் கூட்டி கொள்ளுங்க. கூட்டி நம்ம சொன்னால் 9 மாறும் 15 ஒரு மீதி 3 மாறும் 7. அப்போ 75. நாங்கள் இனி அடுத்த கட்டம் 5 எந்த தொடர்ச்சியாக இருக்கின்ற 5ஆல் பிரிப்போம். 7ல் 5 ஒரு முறை 1 5 படித்தமென்ற 2 25 5 கிடைக்கணும் 25 25 5 25 நடு எண்ணி 15 வருதுண்டா. அதுக்கு முந்திய 14, அதுக்கு முன்னுக்கு 14க்கு முன்னுக்கு 13, அதுக்கு 15க்கு பின்னுக்கு 16 இந்த எண்ணில் இருக்கிற இரட்டை எண் 2ஐயும் கூட்டினா 36 வருவணும். 36 2வது விட எந்த செய்கிறோம் அதான் 36 வருவணும். ஆனால் இங்கே கூட்ட 30 வாரால் இந்த விட வராது என்றதை கவனிக்க வரும். அடுத்த இதுகளையும் நீங்கள் கூட்டி பார்த்து 39 வரணும். அப்படி வராட்டி இந்த விட வராது என்றதை கவனிச்சிங்கிறது. இப்போ முதலாவது விடையே சரி. மற்றபடியை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அதை நாங்கள் 5ஆல் பிரித்தா மீதி வருமென்றதை நீங்கள் கவனிக்கலாம். 42 என்ற விடை. சரியா? அடுத்த விடை போகும். பின்வரும் தகவலை கொண்டு 26ஆம் 27ஆம் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்ய சொல்லிடுறோம். இதில் கவனிங்க என்னென்னு சொன்ன பிள்ளைகளே, 26ஐயும் நாங்கள் 27ஐயும் இங்கே தரப்பட்டுள்ள ஒரு பந்தி கூட்ட வைத்து தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. ரைட். அப்போ பிள்ளைகளை பார்ப்போம். இது அவதானிங்க என்னென்னு சொன்னால், டெனிஸ் 3 மாம்பழங்களை வாங்கினான். அவற்றுக்கு அவன் செலுத்திய பணம் ரூபாய் 105 ஆகும். எவ்வளவா? 105. யார்? டெனிஸ் என்ன செய்கிற 3 மாம்பழங்களை வேண்டுற. அதுக்காக அவர் செலவழித்த பணம் எவ்வளவாம் என்றதை கவனிக்கணும். எவ்வளவாம் எழுதுகிறோம்? 105. ரெண்டா ஒரு மாம்பழம் எங்களுக்கு தெரியணும் என்றதை அங்கே சொல்லப்படுதான்றதை பார்க்கணும் ஆகும். அவன் மேலும் தோடம்பழம் ஒன்றை வாங்க எண்ணினான். தனக்கு இன்னும் ஒரு தோடம்பழம் வேண்டணும் என்ற ஆசை. அந்த மாம்பழம் பண்ண பிறகு தோடம்பழம் வேண்டணும் என்ற ஆசை வந்தது. அதன் விலை மாம்பழம் ஒன்றின் விலையிலும் ரூபாய் 20 அதிகம். மாம்பழம் ஒன்று நான் கண்டுபிடிக்கத்தான் வேணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா 3 பழம்தான் 105 சொன்னால் நாங்கள் 105 3ஆல் பிரிக்க போகிறோம். பிரித்தோம்னா 35 பேரும் பிறகு நான் பிரித்து காட்டுறேன். இப்போ இங்கே தோடம்பழம் ஒன்றுன்ற விலை 35ஓட இன்னும் ஒரு 20 என்ன செய்யும் கூடும் வேண்டாம். அங்கே 20 அதிகமன்றக்குள்ளே 35ஓட 20 கூட்டினா 55ஆக தோடம்பழம் காணப்படும். இறுதியாக அன்னாசி பழத்தின் விலையை கடைக்காரரிடம் கேட்டபோது அதன் விலையானது மாம்பழம் ஒன்றினதும் தோடம்பழம் ஒன்றினதும் விலைகளின் கூட்டுத்தொகையின் 2 மடங்கு என கூறினார். அப்போ மாம்பழத்தின் விலை எங்களுக்கு தெரியும் 35, அதே மாதிரி தோடம்பழத்தின் விலை தெரியும் 55. அப்போ ரெண்டையும் கூட்டினா 90. அதுண்ட மொத்தம் 90 2 மடங்குன்னா 90 2 மடங்குன்னா 180ஆக காணப்படும். அப்போ இங்கே கேட்ட கேள்வி தரவுகளின்படி தோடம்பழம் ஒன்றுன்ற விலகுன்றதுக்கு உங்களுக்கு தெரியும். தோடம்பழம் ஒன்றுன்ற விடை எவ்வளோ வேண்டாம் 35 நாங்கள் 55 நாங்கள் பார்த்தனாங்களா 55 தோடம்பழத்தின் விடையாக இருக்கும். அடுத்தது
இதன் அடிப்படை அன்னாசி பழம் என்ற விலையாதன்றிருக்கு. ஒரு தினம் அன்னாசி பழத்தின் விலை நாங்கள் பார்த்துனாங்க 180 இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்குரிய செய்முறையை பார்த்து கொள்வோம். சரியா? இப்போ பாருங்க, விடையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கேள்வியும் தெளிவுரை வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் என்னென்னு சொன்னால் இதை எப்படி கேள்வி செய்கிறதுன்றதை பார்த்துக்கொள்ளும். டெனிஸ் 3 மாம்பழங்களை வாங்கினான். அவற்றுக்காக அவன் செலுத்திய பணம் ரூபாய் 105 ஆகும். அவன் மேலும் தோடம்பழம் ஒன்றை வாங்க எண்ணினான். அதன் விலை மாம்பழம் ஒன்றின் விலையிலும் ரூபாய் 20 அதிகம் என்றால் மாம்பழம் ஒன்றை கண்டுபிடிப்போம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், 105 3ஆல் பிரிக்கணும். 3 பழம் 105 ஒரு பழம் தான் கொண்டு பிரிக்க வேணும். 10 ஒன்று கையில் 10க்குள்ள 3 3 9 கழிச்சம் ஒன்று 15க்குள்ள 35 15. அப்போ ஒரு தோடம்பழத்தின் விலை அல்ல, ஒரு மாம்பழத்தின் விலை 35 இருக்குது. அதை விட இவ்வளவு கூட தோடம்பழம் 35ஓட 20 அதிகம் என்ற நாங்கள் என்ன செய்யணும், 20 கூட்ட வேணும். அப்போ தோடம்பழத்தொன்றின் விலை 55 வரும். தோடம்பழம் ஒன்றின் விலை 55 வரும். அடுத்து சொல்லப்படுது, நாங்கள் அன்னாசி பழத்தை காணணும். அன்னாசி பழத்தை விலையை கேட்க இப்படி சொல்கிறார் கடைக்காரர், இந்த மாம்பழத்தின்றையும் தோடம்பழத்தின் மொத்த எண்ணிக்கை. அப்போ மாம்பழம் கூட தெரியும் 35, தோடம்பழம் 55 தெரியும். 5 ரெண்டையும் கூட்டுவோம். மொத்தம் 5 5 10 0 மீறி 5 3 8 8 9 90 இது மடங்கா வரும். இது மடங்காண்ட 90 நாங்கள் 2ஆல் பெருக்கணும். 0 0 9 18 180 எது காணப்படும், தோடம்பழம் என்ற விலையாக காணப்படும். எனவே 180 3வது விடை. அடுத்த 28வது விடையாக போகிறோம். ஒருவர் ஒரு வாரத்தில் அலுவலகம் ஒன்றில் 9 மணி தொடக்கம் பிபா 4 மணி வரைக்கும் கடமையாற்றுகின்றார். மதியம் 1 மணித்தியாலம் உணவுக்காக இடைவேளை எடுத்துக் கொள்வதுடன் வார இறுதி நாட்களில் ஓய்வும் விடுமுறை, அதாவது ஓய்வு விடுமுறை வழங்கப்பட்டால், வார என்ன இறுதி நாட்கள் என்று சொல்லிங்க சனியின் ஞாயிறும் சேரும். அந்த சனியின் ஞாயிறும் அவருக்கு விடுமுறை வழங்கப்பட்டால் அவர் ஒரு வாரத்தில் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்வது கண்டிருக்கு. அப்போ இதில் 9 மணிக்கு போய் 4 மணிக்கு வாராரண்டா, அதில் இடையில் 1 மணித்தியால் உணவு இடைவேளை என்றால் அது வேறு நாளுக்குள்ளே வராது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, முதல்ல பிபா 4 மணியை 24 மத்தியானத்துக்கு மாற்றணுமெண்டா 4 மணியோட 2 மத்தியானம்னா 16 2 0 0 16 00 9 00 முதல்ல கழிக்கணும். 0 0 16 9 போனால் 7 மணித்தியாலம் இருக்குது. அந்த 7 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலம் கழிக்கணும். அது உணவுக்காண்டி. அப்போ ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 6 மணித்தியாலம்தான் அவரால் வேலை செய்கிறதாக கருதப்படுகின்றது. எனவே ஒரு வாரத்திரண்டைக்குள்ள அந்த சனியின் ஞாயிறும் அவருக்கு விடுமுறை ஓய்வு வழங்கப்பட்டால் அந்த 2 நாளும் சரி 5 நாள், ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம், 5 நாளைக்கு 6 30 மணித்தியாலம் விடையாக வரும். அவை 2வது விடயங்களை போட வேணும். அடுத்த கேள்வி, சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்றில் முடிவிடத்தை நெருங்கும் போது சன்சிகன் 5வதாக வந்து கொண்டிருந்த நதீஸ் வரை முந்திக்கொண்டு போட்டியை முடித்தான். 5வதாக ஓடிக்கொண்டிருக்கால முந்திரான்டா அவர் 5வதாக தம்பிரர் சன்சிகன் 5வதாக. அவனுக்கு பின்னால் 9 பேர். அப்போ பின்னால் 9 பேருண்டா அவனுக்கு முன்னுக்கு எத்தனை பேருண்டு பார்க்கணும், 5 பேருண்டு சொல்லப்படும். 5வது அவன் 5வது கிடக்கிறான்டா அவர் 5 தான், 4 இல்லை. 5வது தாண்டைக்குள்ளே அதுக்கு முன்னுக்கு ஒரு 4 பேர் ஓடிக்கொண்டிருப்பார். அப்போ தாண்டுறாருண்டா அவர் 5வது. அந்த தாண்டி 4 இருக்காதானே,
அவர் தான் 5வது, அந்த தாண்ட விட்டவர் 6வதாக வரும். 3க்கு 5 9, அடுத்த 3 பங்கு வெட்டி அப்போ இந்த 3 சேர்க்கணும். 9 அந்த பங்கு வெட்டாத 3 பேரை நீங்கள் சேர்க்க வேணும். சேர்த்திங்கன்னா 9 12, அது அந்த 12ஓட முன்னுக்கு இருக்க 5 பேரை கொண்டா 17 பேர் இருக்கும். அப்போ கேள்வியை திருப்பி இருக்க பாருங்கள், 17 தான் முறை. 17 எப்படின்றதை நான் சரியாக விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். சைக்கிள் ஓட்ட போட்டி வந்து முடிவிடத்தை நெருங்கும் போது சன்சிகன் 5வதாக வந்து கொண்டிருந்த நதீஸ்வரை முந்திக் கொண்டு போட்டியை முடித்தாண்ட சன்சிகன் 5வதாக வாரான். அவனுக்கு பின்னால் 9 பேருண்டா 5 9 கூட்டவனும் முதல்ல 14. அடுத்து அதோடு அங்கே போட்டி ஆரம்பமாகி சிறிது நேரத்தில் 3 பேர் போட்டி இந்த விலகினருண்டா முதலில் விலகிற ஆரம்பித்து கொஞ்சம் தானம் விலகினாண்ட அந்த 3 பேரும் சேரும் 14 மொன்றும் 17 பேர் இந்த போட்டியில் பங்கு பெற்றி இருப்பார்கள் என்றது விளங்கினா சரி. அடுத்த 30வது கேள்வி. இந்த கேள்வியோடு நிறைவு செய்கிறேன். மீதி வினாக்கள் 31லிருந்து 40 வரையான வினாக்களை உங்களுக்கு நாளை நான் நிச்சயமாக உங்களுக்கு போடுவேன். அதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கரண் வரன் தரன் ஆகிய 3 நண்பர்களும் சேர்ந்து காணியொன்றில் தென்னம்பிள்ளைகளை நடுகை செய்தனர். கரண் 10 நிமிடங்களில் 10 குழியை தோண்டுவானா? கரண் 40 நிமிடங்களில் 10 குழியை தோண்டுவான். வரன் 20 நிமிடங்களில் 5 குழிகளில் தென்னம்பிள்ளையை வைத்து மூடுவான். தரன் 10 நிமிடங்களில் ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றுவான். எனின் கரண் 10 குழிகளை தோண்டும் நேரத்தில் தரன் எத்தனை தென்னம்பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுவான் என்று கேள்வி. அப்போ இதில் எங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஆளாறு வரன் என்றவர் எங்களுக்கு இதில் தேவையில்லை. கரணையும் நாங்கள் தரனையும் எடுத்து போடலாம். இந்த கரண்டையே நோட் பண்ணணும், கரண்டு போடணும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் அப்போ நோட் பண்ண வேணும். செய்ய தாரதால கரண் 40 நிமிடத்தில் 10 குழியை செய்வேன். அது 10 குழி. அங்காளங்களுக்கு இந்த வரன் தானே கேட்ட வரனா தரன் கேட்டு தரன் என்ன செய்கிறாராம்? 10 நிமிடத்தில் ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் விட்டு வரான். ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீ என்ன போடுற நீர் விட்டு வரான். இப்போ கேட்ட கேள்வி என்ன? கரண் 40 குழி. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் 10 குழி இருக்கு. முதல்ல 40 குழியாக செய்கிறார். 40 குழி தோன்றுறாருண்டா 40 அண்டைக்குள்ள 10 எத்தனை மடங்கு? 4 மடங்கு தான் 40. அப்போ நாங்கள் நிமிடம் 4 மடங்கு அதிகரிக்கும். இப்போ 40 நிமிடம் அண்டைக்குள்ள 40 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கினோம்னா 0 4 160 நிமிடத்தில் தான் அவர் 40 குழியை தோண்டுவார்ன்றது. இவர் இந்த 160 நிமிடத்தில் இவர் எத்தனை நீர் ஊற்றுவார்ன்ற பார்த்தீங்கன்னா சரி. அப்போ 160 எத்தனை 10 இருக்குது? 160 16 10 இருக்குது. அப்போ 14 தென்னங்கண்டுக்கு நீர் ஊற்றுவார். எனவே 16ன்றது உடையது என்றதை பார்க்கணும். 16 2வது உடையாக அமைந்தது. எனவே பிள்ளைகளே, உங்களுக்கு அனைத்து கேள்வியையும் நான் நேரம் போனாலும் பரவாயில்லை என்று ஆதலாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். விளங்காடி திருப்பி மூடிய பாருங்கள். இல்லாட்டி உங்களுடைய ஆசிரியரின் துணையோடு நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான விளக்கங்கள் விளங்கியிருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோசனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மீதி வினா உங்களுக்கு நாளைக்கு விளங்கப்படுத்த பெரிய வினாக்கள் இப்போ தொடர்ச்சியாக வீடியோ போடும்போது அதிக நேரமாக வீடியோ பதிவு செய்யும் போது உங்களுக்கும் அதை பார்ப்பதற்கு கடினமாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த 10 வினாவாக போட்டிருக்கிறேன். அடுத்த 10 உங்களுக்கு நிச்சயமாக வரும். அப்போ உங்களுக்கு முக்கியமாக வடமாகாணத்துடைய பகுதி 1 வினாத்தால் தான் நான் விளங்கப்படுத்துவேன். பகுதி 1 பல மாணவர்கள் இடப்படுகின்றார்கள். இதற்கு காரணம் ஆசிரியர்களுக்கு அந்த வினாக்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துவதை இலக்கு வேண்டதை அறிந்து கொள்ளாமையும் சில தெரியாமல் இருப்பதாலையும் தான்
குறைய புள்ளியை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு குறுகிய காலம்தான் இருக்குது. அந்த குறுகிய காலத்தை நீங்கள் பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அந்த பாடமாக்க வேண்டிய விடயங்களை நீங்கள் பாடமாக்க வேணும். நுண்ணறிவு பேப்பரை செய்யும்போது அதுகளை பிரயோசனமாக செய்து கொள்ள வேணும். திருப்பி செய்து பார்க்க வேணும். தெரியாட்டி உங்களுடைய ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இல்லாட்டி என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட் பண்ணுவதற்காக உங்களுக்கு தெளிவூட்டப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனைய மாணவர்களை பண்ணிக்கொள்ளுங்கள். பாய்.